அதிசயம் அப்படிங்கிற சொல்ல கேட்டோன்னே எல்லாரும் அதிசயப்படணும். மனுஷ வாழ்க்கையே அதிசயம்தான். ஆச்சரியப்பட்டோம்னா வாழ்க்கையில் மகிழ்ச்சி தான் மேலோங்கி இருக்கும். ஒவ்வொரு அதிசயமும் ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வந்து தரணும். இதில் என்ன அதிசயம் அப்படின்னு நினச்சிங்கன்னு வச்சுங்களேன், ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஆச்சரியத்தை ஆச்சரியமாக பார்க்கணும். மனுஷ வாழ்க்கையில் பிறப்பு ஒரு அதிசயம், இறப்பு அதை விட பெரிய அதிசயம். வாழ்க்கை இருக்க அது ஒவ்வொரு நொடியும் அதிசயம். ஒவ்வொரு நொடியும் புதுசு புதுசாக வரப்போகுதுன்னு நம்ம எதிர்கொள்கிறதுக்கு ரொம்ப தயாராக இருக்கணும். அப்போ தான் அந்த அதிசயத்தை லயித்து ரசித்து வாழ்க்கையை புதுவிதமாக கொண்டு போகலாம். என்னப்பா அது ரொட்டீனாக தான் இருக்குது. ஒவ்வொரு நாளும் சூரியன் உதிக்குது, ஒவ்வொரு நாளும் மறையுது, ஒவ்வொரு நாளும் பகல் வருது, ஒவ்வொரு நாளும் ராத்திரி வருதுன்னு அழுத்துக்கிட்டே பேசுனா அது அலுப்பான பொழுதாக மாறி போகும். பாரு, புதுசாக பூ பூக்குது, புதுசாக காற்றடிக்குது, புதுசாக மழை பெய்யுதுன்னு, புதுசாக வாகனத்தில் மேகம் போகுதுன்னா அதிசயமாக மாறி போகும் வாழ்க்கையே. ஒரு குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தைக்கு எதை பார்த்தாலும் அதிசயம்தான். புதுசு புதுசாக ஒரு கேள்வி வரும், அதுக்கு பதில் கிடச்சின்னா அதை விட அதிசயமாக அது அந்த குழந்தை மகிழ்ச்சி அடையும். ஒரு வீட்டில் வரவேற்பறையில் உட்காந்து மனிதர்களை பற்றி படம் வரைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு ஒரு சின்ன குழந்தை. மனிதர்கள் அப்படின்னா என்ன, ஒரு சும்மா ஒரு வட்டத்தை போட்டு ஒரு குச்சி கால் 2 குச்சி கையை போட்டோம்னா ஒரு மனுஷன் ஆயிரும். பக்கத்தில் இன்னொரு குச்சி கால் ஒரு குச்சி கையை போட்டு 2 சடை மாதிரி இழுத்து விட்டோம்னா ஒரு மனுஷி ஆயிரும். அப்படி படம் வரையலாம். அப்படி படம் வரைஞ்சி அம்மா அப்பான்னு 2 உருவத்தை வரைஞ்சி, அம்மாவோட அப்பா அம்மா அது யார், அம்மாவோட தாத்தா பாட்டி, ரைட்டு, அது 2 வரைஞ்சி. அப்புறம் அப்பாவோட தாத்தா பாட்டி அது 2 வரைஞ்சி. அப்படியே நின்னோடனே அதுக்கு ஆச்சரியம், யோசிக்க ஆரம்பிச்சு. அம்மா அப்பா சரி, இது அம்மாவோட தாத்தா பாட்டி அப்பா அம்மா, இது அப்பாவோட தாத்தா பாட்டி அவங்களுடைய அப்பா அம்மா, அவங்க அப்பா அம்மா அவங்க தாத்தா பாட்டி அப்படின்னு கிளையாக யோசிச்சு. சில பேருக்கு அப்படியே மயக்கம் வந்து அப்படியே தூக்கம் வந்துடும். இல்லை, இதுக்கு புத்துணர்வு கிளம்பிச்சு. அந்த கிராண்ட் பேரண்ட்ஸுக்கு கிராண்ட் பேரண்ட்ஸ் யாராக இருக்கக்கூடும், அதுக்கு முன்னாடி கிராண்ட் பேரண்ட்ஸ் யாராக இருக்கக்கூடும். அப்படியே தவி யோசிக்க அப்படி எட்டி பார்த்துச்சு. அம்மா அடுப்படியில் சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க. நேராக போச்சு, அம்மா எனக்கு கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்காங்க, நான் வரைஞ்சிட்டேன், அவங்களுக்கு கிராண்ட் பேரண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி கிராண்ட் பேரண்ட்ஸ்னு இப்படி மனுஷர்களுக்கு ஆதியில் யார் வந்தா ஃபஸ்ட்டில் அப்படின்னு ஒரு கேள்வியை கொண்டு போய் நிறுத்துச்சு. உடனே அவங்க அம்மா சொன்னாங்க, ஒன்றும் இல்லைப்பா, கடவுள் முதல்ல ஆதாம் ஏவாளை படைச்சார். அவங்க 2 பேருக்கும் சில்ட்ரன்ஸ் வந்துச்சு. அந்த சில்ட்ரன்ஸ் தோணுனாங்க. இப்படி குழந்தைகள் மாறி 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 தொடர வர இப்போ எல்லோரும் இவ்வளவு மனுஷங்க உருவாக்கியிருக்கோம். அது வந்து ஆதாம் ஏவாளிலேருந்து தான் நம்மெல்லாம் வந்தோம் அப்படின்னு அந்த கதையை சொன்னான். ஓ, கடவுள் படைத்த பிறப்பா நம்மெல்லாம் அப்படின்னு இந்த குழந்தை கேட்டுக்கிட்டே வந்துச்சு. வந்து திருப்பி படம் வரைகிறதுக்கு உட்காந்துச்சு. இந்த பக்கம் திரும்பி பார்த்துச்சு. அந்த பக்கம் ஒரு புக் ஷெல்ஃபில் ஏதோ ஒன்று ஆணி அடிச்சுக்கிட்டு இருந்தார் அவங்க அப்பா. அப்பாவை மட்டும் ஏன் விட்டு வைக்கணும், இதே கேள்வியை அப்பாட்ட கேட்டால் என்ன பதில் சொல்லுவார் அப்படின்னு நேராக போச்சு குழந்தை. அங்கே உள்ளே பேசுனதெல்லாம் அப்பாவுக்கு தெரியாது. அடுப்படியில் அம்மா கூட பேசுனது. நேராக புத்தக அறைக்கு வந்துச்சு. வந்தோடனே, அப்பா மனிதர்கள் எங்கிருந்து தோன்றினாங்க, நம்மெல்லாம் எப்படி வந்தோம், ஆரிஜின் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா. பரவாயில்லையே, இந்த வயசில் இவ்வளவு எவல்யூஷன்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொன்னார், நம்ம பிறக்கும்போது மனுஷனாக பிறக்கலப்பா, முதல்ல நம்மெல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள்லாம் குரங்குகளாகத்தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் குரங்குகள் அப்படியே பரிணாம வளர்ச்சியில் மனிதர்களாக மாறி நம்ம இந்த நிலைக்கு இப்போ உருவாக்கியிருக்கோம். அதனால தான் மற்ற எந்த மிருகத்தை பார்த்தாலும் பேசாமல் இருக்கிற நம்ம குரங்குகளை பார்த்தா மட்டும் அது மாதிரியே கொஞ்சம் சேட்டை பண்ணிவிட்டு அப்புறம் வருவோம் அதை பார்த்து. அப்படியெல்லாம் பழைய தொடர்பு இருக்குது அப்படின்னு அவர் சொன்னாராம். உடனே இதுக்கு கோபம் வந்துருச்சு இந்த பாப்பாவுக்கு. நேராக அவங்க அம்மாட்ட போச்சு. ஏம்மா, அப்பாட்ட கேட்டால் குரங்குலேருந்து மனுஷன் வந்தான்னு சொல்கிறாரு, நீ என்ன பொய் சொல்கிறியா, ஏதோ ஆதாம் ஏவாள் கதை தெய்வத்திலேருந்து வந்ததாக சொல்லிக்கிட்டு இருக்க, நீ பொய் சொன்னியா அப்படின்னு அம்மாட்ட கேட்டுச்சான். உடனே அம்மா சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களாம், இங்கே பாருப்பா, நான் எங்கள் சைடில் எங்கள் பேரண்ட்ஸு கிராண்ட் பேரண்ட்ஸ்லாம் எங்கேருந்து வந்தாங்கன்னு அந்த கதையை சொன்னேன். உங்கள் அப்பா அவங்க சைடில் யார் பேரண்ட்ஸு கிராண்ட் பேரண்ட்ஸுன்ற கதையை சொல்கிறாரு.
ரெண்டும் அதுக்கு இதுக்கும் தொடர்பு இல்லைப்பா அப்படின்னு ஒரு அடியை அடித்து அந்த கதையை முடிச்சிருச்சு. அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.